அன்பார்ந்த நேர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செய்திகளை கேட்கும் போது அவை நம்மை பதற வைக்கின்றது. மனிதன் இவ்வளவு மோசமானவனாக மாறி போனானே என்று நம்மை கவலையடைய செய்கிறது. மனிதனை நல்லவனாக மாற்றுவதற்காகவே நாட்டிலே கடுமையான சட்டங்களும் அவற்றை மீறுபவர்களை தண்டிப்பதற்காக சிறைச்சாலைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சட்டங்களும் சிறைகளும் மனிதனை மாற்ற முடிகிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கின்றது. சிலர் தண்டனையை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவைகள் ஒருபோதும் தவறு செய்யும் மனிதனை மாற்ற முடியாது. ஆனால் மனிதனை மாற்றக்கூடிய ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு ஸ்பர்ஜன் போஸ் அவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இவர் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகளையும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளையும் படிப்பதற்கே நமக்கு சற்று பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகபட்சமாக செய்திகளிலே கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், ஒரு மனிதன் இன்னொருவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய செயல்கள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தீங்குகள் என்று 90% செய்திகள் நம்மை அச்சப்படுத்தக்கூடிய, பயப்படுத்தக்கூடிய செய்திகளாகவே இருக்கிறது. இந்த குற்றங்களை தடுப்பதற்காகத்தான், இப்படிப்பட்ட தீமையான செயல்களை தடுப்பதற்காகத்தான் எல்லா நாடுகளிலும் அவர்களுக்கென்று ஒரு சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்கிறவர்கள் அந்த குற்றத்தை நிறுத்துவதற்காக சட்டங்களை இயற்றினார்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு செய்தித்தாளிலே வாசித்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறை என்று சொன்னாலே பாளையங்கோட்டை சிறைதான் மிகவும் பிரசித்தி பெற்ற பெயர் போன ஒரு சிறையாக இருந்தது. அந்த சிறையை பற்றியதான சம்பவத்தை நான் படித்தபோது, ஒரு மனிதன் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு அவன் சிறைக்கு அனுப்பப்படும் பொழுது அவனுக்கு 2 கொட்டாங்குச்சி என்று சொல்வார்கள். தேங்காய், அதாவது தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த தேங்காவை உள்ளே எடுத்துவிட்டு இறக்கக்கூடிய சிலர் சிரட்டை என்று சொல்வார்கள், சிலர் கொட்டாங்குச்சி என்று சொல்லுவார்கள். இந்த 2 கொட்டாங்குச்சியை ஒரு சிறை கைதியினிடத்திலே கொடுப்பார்கள். அது எதற்கு என்று சொன்னால், இவன் சிறையிலே அந்த குற்றவாளி அடைக்கப்பட்ட பிற்பாடு ஒரு கொட்டாங்குச்சியிலே அவன் உணவை வாங்கி சாப்பிட வேண்டும். இன்னொரு கொட்டாங்குச்சியிலே அவனுடைய சரீரத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை அவன் அதிலே சேமித்து வைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இவனை சிறை அந்த கதவுகளை திறந்து அவன் போய் அதை சுத்தம் செய்து மறுபடியும் வந்து உள்ளே இருப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுப்பார்கள். இது எவ்வளவு ஒரு கொடுமையான தண்டனை என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த கொடுமையான தண்டனை என்று சொன்னால், அந்த சிறை அதிகாரிகள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இங்கே சிறைக்கு வந்த பிற்பாடு இனி வாழ்க்கையிலே இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று அவன் யோசிக்க வேண்டும். அப்படி அவன் யோசித்தால் குற்றம் செய்வதை தவிர்த்து விடுவான் என்பதற்காகவே இதை போன்ற கொடுமையான தண்டனைகள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பரிதாபமான காரியம் என்னவென்று சொன்னால், பரிதாபமான சூழல் என்னவென்று சொன்னால், செய்தித்தாளிலே நம்ம வாசிப்பது, செய்திகளிலே கேட்பது, 20 முறை சிறைக்கு சென்று திரும்பினார், 10 முறை சிறைக்கு சென்று திரும்பினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மனிதர்கள் இயற்றியதான சட்டங்கள் இன்றைக்கு மனிதனை மாற்ற முடியவில்லை. குற்ற செயல்கள் செய்வதிலிருந்து மனிதனை தடுக்க முடியவில்லை, மனிதனை மாற்ற முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படியானால் யார் ஒரு மனிதனை மாற்ற முடியும்? அதைத்தான் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனிதனாய் இறங்கி வந்தார். 33.5 வருட காலம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மனிதனை நேசித்து மனிதனுக்காக தன் உயிரை கொடுப்பதற்காய் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் சிலுவையிலே தொங்கும் போது அவருக்கு வலது புறத்திலே ஒருவனும் இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியும் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த
சூழலிலே நடந்ததான ஒரு சம்பவத்தை முதலாவது நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவருக்கு பக்கத்திலே, வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களுடைய வாக்கு அல்லது அவர்கள் சொன்ன வார்த்தையே அவர்கள் ஏன் சிலுவையில் தொங்கினார்கள் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது இந்த சிலுவையில் இருந்த ஒரு குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், நீர் உண்மையாகவே கிறிஸ்துவானால் உங்களை முதலாவது நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிற்பாடு எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவரை கிண்டல் செய்யக்கூடிய நிலையிலே, இகழ்ந்து பேசக்கூடிய நிலையிலே அவன் பேசுகிறான். ஆனால் இதை பார்த்த இன்னொருவனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீனும் நானும் இந்த தண்டனைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது ஏன் உனக்கும் கடவுள் பயம் இல்லை என்று சொல்லி அவன் கேட்கிறான். சொல்லிட்டு இந்த 41ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ரெண்டு பேரைய பத்தியும் இந்த ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீனும் நானும் சிலுவையிலே தொங்குவதற்கு காரணம் நாம செய்த குற்றச் செயல்களின் நிமித்தமாக, நீதியாக நாம 2 பேரும் இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு உரியவர்கள், தகுதியானவர்கள் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இந்த மனிதன் முதலாவது உணர்கிற விஷயம் என்னன்னா, நான் தப்பு செஞ்சேன், தப்பு செய்ததற்கான தண்டனையை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன் என்பதை உணர்ந்தான். அருமையானவர்களே, இதைத்தான் கடவுள் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கும் போதே பாவிகளாக பிறந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் பாவம் செய்கிறதுனாலே பாவியாய் மாறுகிறது இல்லை, ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் குடிகொண்டிருக்கிறது. அதனாலதான் மனிதன் பாவம் செய்கிறான். பாருங்க, எல்லாருக்கும் இந்த உலகத்துல நல்லவனா வாழணும்னு தான் ஆசை, ஆனா யாராலையும் முடியல. சில இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்களை நான் பார்க்கும்போது கேட்பேன், ஏங்க நீங்க இதை குடிக்கிறதுனால நீங்களும் வேலையை கெடுத்துக்கிறீங்க, சமுதாயத்துல ஒரு மதிப்பை கெடுத்துக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்க முடியல, உங்களுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியவில்லையே என்று நான் கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறது உண்டு, ஆமா சார், இதெல்லாம் விடணும் தான் எனக்கு ஆசை, ஆனா என்னால முடியல. நான் பாருங்க, நான் ஒரு நாள் தீர்மானம் எடுப்பேன், இனிமேல் வாழ்க்கையில குடிக்க கூடாதுன்னு, ஆனா அந்த கடை பக்கத்துல போகும்போது என்னை அறியாமலே நான் அதுக்குள்ள போயிடுறேங்க அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் மனிதனுக்குள் இருக்கிறதுனால தாங்க அவன் பாவம் செய்கிறான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னங்க எல்லாரும் பாவிகளா? பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எப்படி எல்லாரும் பாவிகள்? இந்த வேதாகமம் சொல்கிறது, கடவுள் முதலாவது ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை உருவாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார்.
இவர்கள் இருவருக்கும் கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தாரோ அதை அவர்கள் செய்தார்கள். அந்த விதியை மீறினதுனாலே, அந்த கடவுள் சொன்ன வார்த்தையை மீறினதுனாலே இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்தது. அதனாலதான் கீழ்ப்படியாமை என்பது நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாமும் ஏவாளும் செய்ததின் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பெரியவர்கள் தப்பு செய்யறாங்க, குழந்தைகள் கூட பாவின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, நீங்க சிந்தித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன் இன்னைக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக பெற்றோர்களுக்கு செல்போன்ல என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஆனா பிள்ளைகள் அநேக தவறான விஷயங்களை இந்த செல்போன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஈவன் பள்ளிக்கூடத்திற்கு போகிற சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம நல்ல பென்சில் வாங்கி கொடுத்து அனுப்புவோம், நல்ல ரப்பர் வாங்கி கொடுத்து அனுப்புவோம். ஆனா கூட ஸ்கூல்ல அவர்களுடைய கிளாஸ்ல கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளுடைய ரப்பரையோ பென்சிலையோ இவர்கள் திருடி கொண்டு வருகிறார்கள். யார் திருட்டு பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தது? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா? இல்லையே. கல்வி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா? இல்லையே. நல்லதைத்தான் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் ஏன் பிள்ளைகள் கூட தவறை செய்கிறது என்று சொன்னால், புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மையோடு பிறக்கிறார்கள். அதனால தான் பாவம் செய்கிறார்கள். அதனால நம்ம உணர வேண்டியது என்ன அப்படின்னா, ஆமாங்க, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். பாவியாக இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவதற்கு, ஆன்மீக சுத்தம் செய்வதற்கு என்னால முடியாது என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். மனிதனால் பாவத்தை செய்ய முடியுமே தவிர பாவத்திற்கான பரிகாரத்தை மனிதனால் செய்ய முடியாது. இப்ப இவன் உணர்ந்தது என்ன அப்படின்னா, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தான். இரண்டாவதாக, இந்த மனிதனை குறித்து, இந்த குற்றவாளியை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்னன்னா, அடுத்து சொல்றான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்னு சொல்லிட்டு, இவரோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை இவன் அறிந்திருந்தாங்க. அவன் சொல்றான், இவர் ஒரு தவறு கூட செய்யவில்லை. நீனும் நானும் சிலுவையிலே தொங்குறதற்கு காரணம் நாம செஞ்ச குற்றம். ஆனா இவர் தொங்குவதற்கு எது ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா இவர் தவறே செய்யவில்லை. அதான் சொல்றாரு பாருங்க, தகாததொன்றையும், அதான் ரொம்ப முக்கியம், ஒரு தகாத விஷயத்தை கூட அவர் செய்யலங்க அப்படின்னு சொல்லி அவன் உணர்கிறான். அப்ப என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க பாவம் இல்லாதவர், எல்லாரும் பாவிகள். அப்ப இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஒரு கடவுளாக இருக்கிறார். அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி மனிதனுடைய பாவத்திற்காக தன் உயிரை கல்வாரி சிலுவையிலே கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்காது என்கிற அந்த வேத பிரமாணத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பாவமில்லாத தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்காய் வந்தார். வேதம் சொல்கிறது, ஆசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மனிதர்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்தமான கடவுள். முதலாவது குற்றவாளி தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்தமுள்ள கடவுள் என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம வாசிக்கும் பொழுது 42ஆம் வசனத்துல அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே. அதான் அவன் கடவுள்னு அறிந்ததுனாலதாங்க அவன் சொல்றான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தரலும். மூணாவதாக, இந்த கள்ளன் அல்லது இந்த குற்றவாளி என்ன உணர்ந்தான் அப்படின்னா, மரணத்தோட சாவோட மனுஷனுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குற்றவாளி இதோட வாழ்க்கை முடியும்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போறேன், அவ்வளவுதான், என்னை மண்ணில் புதைக்க போறாங்க அல்லது ஏதோ பண்ண எரிச்சு விட போறாங்க, முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் உணர்ந்தான்,
இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல 60 வருஷம் வாழ்றோம், 70 வருஷம் வாழ்றோம், 80 வருஷம் வாழ்றோம், அதோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மரணத்துக்கு அப்புறம், செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. வேதம் சொல்கிறது, மனிதன் இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிழலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் நிஜமான வாழ்க்கை அவன் இறந்ததற்கு பிறகுதான் இருக்கிறது. அந்த வாழ்க்கை நிரந்தரமானது. அதுல அழிவு கிடையாது, அதுல முடிவு கிடையாது, அது நிரந்தரமானது. அப்ப இந்த குற்றவாளி உணர்ந்ததை போல நாமும் உணர வேண்டியது என்னன்னா, மரணத்துக்கு அப்புறம், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில 2 இடத்துக்கு தாங்க நம்ம போக முடியும். ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். சொர்க்கத்திற்கு போனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்லது செய்தவர்கள், தான தர்மம் செய்தவர்கள், புண்ணியங்கள் செய்தவர்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. கெட்டது செய்தவர்கள், தீமை இழைத்தவர்கள், அநியாயமாய் வாழ்ந்தவர்கள், இவங்க தான் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க உண்மை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்ட மக்கள் மட்டும்தாங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். ஈவன் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கலாம், கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகலாம், கிறிஸ்தவத்துக்காக பணங்களை செலவு பண்ணலாம், இதனால யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் மட்டும்தாங்க சொர்க்கராஜ்யத்திற்கு போக முடியும். இவன் அதை உணர்ந்தான். நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு இவர் தான் வழிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ கூட சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதனால இவன் உணர்ந்தான். என்ன உணர்ந்தான்னா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீங்க தான் சொர்க்கத்திற்கான அதிபதியாக இருக்கிறீங்க. அந்த சொர்க்கத்திலே போகும்போது என்னையும் நீங்க நினைச்சுக்குங்க அப்படின்னு அவன் சொன்னான். 4வதாக இப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு சொல்கிற பதிலை தான் 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அன்புள்ளவருங்க, பாவியை நேசிக்கக்கூடியவர். அவர் பாவத்தை வெறுக்கிறார், அது உண்மை. ஆனால் பாவியை அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவனை பார்த்து சொல்லல, எப்பா இந்த ஊர் மக்களே நீ இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு தான் உன்னை பிடிச்சி சிலுவையில போட்டான், உன்னை எப்படி நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு அவர் சொல்லலைங்க. இன்னொன்னு, எப்பா நீ பாவம் செய்ததற்கான விளைவை நீ சந்திக்கணும்பா அப்படின்னு சொல்லி அவனை வேண்டாம் என்று சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்பே சொன்னாரு, வருத்தப்பட்டு பாவத்தின் பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரையும் கூப்பிடுறார். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த குற்றவாளி அவர் நோக்கி பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா உண்மையா நான் உனக்கு சொல்றேன், என்னோடு கூட பாருங்க, பரிசுத்தமுள்ள கடவுளோடு பாவியாய் உலகத்தால் வாழ்வதற்கு தகுதி கிடையாது என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான். காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளான மாற்றம் அடைந்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய தகுதியை பெறுவீர்கள். நீங்க புண்ணியம் செய்ய வேண்டாம், தான தர்மம் செய்ய வேண்டாம், முழங்கால நடக்க வேண்டாம், மெழுகுவர்த்தி ஏத்த வேண்டாம், வேற எந்த ஒரு நற்கிரியைகளையும் செய்ய வேண்டாங்க. ரட்சிப்பை பெறுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கு நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை நான் முழு இருதயத்தோடு நம்புகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையாய் ஏற்றிக்கொள்வோம், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இவன் பாவ மன்னிப்பை பெற்றான். இப்ப அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறாரு. நான் இன்றைக்கு பார்க்கலாம்னு சொல்லலைங்க, நீ நல்லது செய்யலாம், இல்ல உன் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கணும், அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லல. இன்றைக்கு இதே நிமிஷத்திலே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உறுதியாக சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஆண்டவர். இந்த ஒரு கள்ளன் அல்லது இந்த ஒரு குற்றவாளி
உலகத்தால் நிராகரிக்கப்பட்டு, குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு, ஊரால் நிராகரிக்கப்பட்டு, இவன் வாழ்வதற்கே தகுதியில்லை என்கிற ஒரு நிலையில் இருந்தவனும் கூட ஒரு நித்திய வாழ்வை, சொர்க்கராஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான். அதற்கு அவனுடைய நற்கிரியைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. பாருங்க, குற்றவாளியை மாற்றுவதற்கான வல்லமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, அவனை சுத்தப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவானுடைய ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. மனிதன் சட்டங்கள் மனிதனை மாற்ற முடியும் என்று நினைத்து கடுமையான சட்டங்களை இயற்றினார்கள். ஆனால் அந்த சட்டங்கள் எந்த மனிதனையும் மாற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டுமே சட்டம் செய்ய முடியாத, மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை மனிதனுக்குள் கொண்டு வர வல்லமையுடையவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா? பாவத்திலிருந்து உங்கள் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சட்டமோ மனிதனுடைய அன்போ உங்களை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கும் உங்களை மாற்றுவதற்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வின் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் தாமே உங்களோடு பேசுவாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே.
தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியே வா. மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னைத்தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடியே வா. இயேசு மகாராஜன் உன்னைத்தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியே வா. வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. தன்னுடைய வாழ்க்கையிலே மோசமான காரியங்களை செய்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த திருடன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாற்றப்பட்டு நித்திய வாழ்க்கையை பெற்றான் என்று கேட்டோம். நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7591137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. வாழ்க்கை மாற்றத்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.